ஹரே கிருஷ்ணா. மீண்டும் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் இஸ்கான் சேலம் சார்பா இந்த கீதையின் ரகசியம் 2வது நாள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நேற்றைய நிகழ்ச்சியில் முதல் நாள் முதல் அத்தியாயத்தினுடைய சாராம்சமான விஷயங்கள் என்னன்றதை கேட்டோம். கீதை எப்படி தொடங்குறது, திருதராஷ்டிரருடைய கேள்வியிலிருந்து அப்படியே அந்த கீதையில் ஆரம்பம், அதாவது அந்த குருக்ஷேத்திர போரோட விவரங்கள், எதுக்காக அந்த போர் நடக்கிறது, யாருக்கு இடையில் அந்த போர் நடக்கிறது, எப்படிப்பட்ட சூழலில் இந்த பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது, பகவத்கீதை உபதேசிக்கிறதுக்கு காரணமாக இருந்த விஷயங்கள் என்ன, இப்போ அர்ஜுனனுக்கு இருந்த குழப்பங்கள், அர்ஜுனன் திடீரென்று போரிட மாட்டேன்னு சொன்னது, அதுக்காக அவன் முன்வைத்த காரணங்கள், இது போன்ற பல விஷயங்கள் முதல் அத்தியாயத்தில் இருந்து நேற்று நம்ம கேட்டோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம 2வது அத்தியாயத்தை கேட்கவிருக்கோம். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலை ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலை ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஸோ இன்னைக்கு கீதையின் ரகசியத்தில் 2வது அத்தியாயத்தை நம்ம தொடங்கவிருக்கோம். இந்த 2வது அத்தியாயத்தின் தலைப்பு கீதையின் உட்பொருள் சுருக்கம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் இருக்குது. இந்த பேங்க் முன்னாடி ஒரு செக்யூரிட்டி கையில் துப்பாக்கியோடு நிற்கிறார். எதுக்காக இந்த படம் நம்ம காட்டுறோம் அப்படின்னா, இப்போது நேற்றைய வகுப்பில் முதல் அத்தியாயத்தில் கடைசியில் அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்றதுக்கு பல காரணங்களை முன் வச்சான். இப்போது கிருஷ்ணருடைய வாதத்தின்படி அர்ஜுனனுடைய வாதங்கள் எல்லாமே தோற்கடிக்கப்படுது. அர்ஜுனன் முன்வைத்த காரணங்கள் எல்லாம் ஒரு பார்வையில் பார்க்கும்போது ரொம்ப நியாயமானதாக தெரிஞ்சால் கூட அந்த காரணங்கள் நியாயமற்றதுன்னு கிருஷ்ணர் இன்னைக்கு அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம், அதை தோற்கடிக்க இருக்கிறார். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த பேங்க்கு முன்னாடி இந்த செக்யூரிட்டி கையில் துப்பாக்கியோடு நிற்கிறார் அப்படின்னா, அவர் அங்கே ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தாலோ அல்லது யாராவது திருடங்க வந்தாங்களோ கொள்ளைக்காரங்க வந்தாலோ அந்த வங்கியை பாதுகாக்க வேண்டியது அவருடைய கடமை. அதுக்காக தான் அவருக்கு சம்பளம் கொடுத்து அங்கே அவரை வேலைக்கு வச்சுருக்காங்க இல்லையா? இப்போது திடீரென்று இந்த செக்யூரிட்டி நினைக்கிறார், எதுக்கு வன்முறை எல்லாம் பண்ணிட்டு சண்டை போட்டால் தேவையில்லாத பிரச்சனை, நம்ம சண்டையெல்லாம் போடாமல் ரொம்ப சுமூகமாக ரொம்ப அமைதியாக பேசி பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி ஓம் சாந்தின்னு சொல்லிட்டு அவர் நம்ம அமைதி விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளைக்காரங்க கொள்ளையடிச்சிட்டு போகும்போது அவங்கள எதிர்த்து சண்டை போட்டு வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தை காப்பாற்றுவதற்கு பதிலாக இவர் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாலோ அல்லது ஓம் சாந்தின்னு சொல்லிட்டு இருந்தாலோ அது எப்படி முறையற்றதாகுமோ? இவரோட கடமை, இவரோட வேலை அந்த வங்கியை பாதுகாக்கணும், வங்கியில் இருக்கக்கூடிய பணம் மற்ற விஷயங்களை பாதுகாக்கணும். அதுதான் அவருடைய கடமை. அங்கே இப்போது நான் செக்யூரிட்டின்ற ஒரு ஸ்தானத்தை ஏற்றுட்ட பிறகு வன்முறை கூடாது, நம்ம மற்ற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது, நம்ம அமைதியாக இருக்கலாம்
அல்லது மற்றவங்களை நம்ம அடிச்சோன்னா பாவம் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு அவருடைய கடமையை செய்யாமல் இருக்கிறது நியாயம் கிடையாது. அதுபோல தான் இப்போ அர்ஜுனன் ஒரு க்ஷத்திரியனாக ஒரு நாட்டு ஆ, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகளை பாதுகாக்க ஆ, நோக்கத்தோடு அவன் சண்டை போட்டு ஆ, அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்ட ஆ, தயாராக இருக்கணும். இப்போ அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு சொல்றது இது எப்படி இந்த செக்யூரிட்டி வந்து சண்டை வேணாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாகும். ஸோ அதனால இப்போ இந்த ரெண்டாவது அத்தியாயம் அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய இன்னும் சில இதர சந்தேகங்கள், அந்த சந்தேகத்தோடு சேர்த்து அர்ஜுனன் அந்த சந்தேகம் அந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு காண முடியாமல் எப்படி கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறார் அப்படின்றதோட இந்த அத்தியாயம் தொடங்கிறது. ஸோ முதல்ல இப்போ அர்ஜுனனுக்கு எதிரில் இருக்கக்கூடிய பீஷ்மர், துரோணர் இவங்க எல்லாம் வழிபாட்டிற்குரியவர்களாக ரொம்பவும் என்ன மரியாதைக்குரியவர்களாக வழிபாட்டிற்குரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். நேற்று கூட நம்ம கேட்டோம். அஹ், சிறு வயதிலிருந்து பீஷ்மர் அவங்கள ரொம்ப அன்போடு அரவணைத்து வளர்த்தவர். பீஷ்மர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுட்டு இருக்காங்க. துரோணர்கிட்ட இருந்தும் அதே மாதிரி தான். எல்லா வில்வித்தைகள், போர்க்கலைகள் எல்லாமே துரோணாச்சாரியர் தான் கற்றுக் கொடுக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட வழிபாட்டிற்குரிய நபர்களை பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு சண்டை போடுறதுக்கு மனசு இடம் கொடுக்கல. ஆஹ் இந்த மாதிரி மகாத்மாக்களை கொல்வதை காட்டிலும் பிச்சை எடுப்பதே மேல் அப்படின்னு நினைக்கிறான். எப்படியாவது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காட்டில் போய் உட்காந்து நம்ம ஒரு துறவு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு கூட நினைக்கிறான். அப்புறம் இவங்க எல்லாம் கொல்லப்பட்டுட்டா உறவினர்களாக இருக்காங்க, வழிபாட்டிற்குரியவர்களாக இருக்காங்க, இவங்க எல்லாம் கொல்லப்பட்டுட்டா அப்போ நம்ம அனுபவிக்க போகிற ஒவ்வொரு விஷயத்திலையும் இரத்தக்கரை படிஞ்சிருக்கும். இப்போ நாளைக்கு அரசாட்சி அமைக்க போகிறோம், அரியணையில் உட்காந்து நம்ம வந்து சிம்மாசனத்தில் உட்காந்து நாட்டை ஆள போகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் இவர்கள் எல்லாம் இறந்ததின் விளைவாக தான் நம்ம இதை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது அஹ், இவங்களுடைய இரத்தக்கரை பட்டதாக தான் இருக்குது அப்படின்றத அந்த பார்வையோடு பார்க்கும்போது எப்படி எதையும் அனுபவிக்க முடியும்? அஹ், அதை அனுபவிக்கிறதுக்கு மனசு இடம் கொடுக்காது இல்லையா? ஸோ இப்படியெல்லாம் நிறைய குழப்பங்கள். இந்த குழப்பங்களுக்கு அர்ஜுனனால தீர்வு காண முடியல. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் கிருஷ்ணர் சண்டை போடணுன்றத வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ அதனால் அர்ஜுனன்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் தன்னை சீடனாக ஒப்படைத்து கொள்கிறான். ஸோ இது வந்து 7வது ஸ்லோகத்தில் 2வது அத்தியாயம் அர்ஜுனன் வந்து தன்னை சீடனாக ஒப்படைத்துக் கொள்ளக்கூடிய இந்த கருத்து சொல்லப்படுது. कार्पण्यदोषो भगतः स्वभाव पृच्छामि त्वां धर्मसम्मूढचेता यच्छ्रेयस्या निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். இப்போது நான் எனது கடமையை பற்றி குழப்பமடைந்து கருமைத்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளை எல்லாம் இழந்துவிட்டேன். இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உம்மை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான். அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக. அஹ், சிஷ்யஸ்தேகம் அகம். அப்படின்னா நான் சிஷ்யனாக உங்களிடத்துல மாம் துவாம் பிரபன்னம் உங்களிடத்துல நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி இங்க அர்ஜுனன் சரணடைகிறான். ஸோ இப்போ இந்த ஸ்லோகம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இதில் இருக்குது. இப்போ நேற்றே நம்ம கேட்டோம், நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய குழப்பங்கள் இருக்குது. யாரும் பிரச்சனைகள் இல்லாத, குழப்பங்கள் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுன்றது இந்த
பௌதிக உலகத்தில் சாத்தியமில்லாதது. அப்படி வாழ்க்கையில் நமக்கு குழப்பங்கள் வரும்போது நம்ம பல பிரச்சனைகளில் சந்திச்சுட்டு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எது சரி எது தவறு, இது போன்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை, நமக்கு ஒரு குரு தேவை. ஆ, குரு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம சரியான பாதையில் செயல்படுறதுன்றது சாத்தியமில்லாத விஷயம். ஸோ இங்கே பகவத்கீதை மூலமாக கிருஷ்ணர் நமக்கு கற்பிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இது. எப்படி அர்ஜுனன் ஒரு தூய பக்தன், உண்மையிலேயே பார்த்தோம்னா எப்போதும் பகவானோட நித்திய சங்கத்தில் ஒரு நண்பனாக சாக்கிய ரசத்தில் பகவானோட அன்பு கொண்டிருக்கக்கூடியவர், பகவானோட உறவு கொண்டிருக்கக்கூடியவர் அர்ஜுனன். இருந்தாலும் கூட ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மாவான நம்மை போல ஒரு கதாபாத்திரம் ஏற்று இப்போ நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டமான, கண்டிப்பா அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு குழப்பம், இந்த மாதிரியான கஷ்டம் நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கு அவ்வளவு வாய்ப்பு இல்லை. நமக்கும் குழப்பங்கள் இருக்கு, நமக்கும் கஷ்டங்கள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி நம்முடைய குரு, நம்முடைய பாட்டனார், இவங்க எல்லாத்தையும் நம்ம கொன்னுட்டு தான் நம்ம வாழ்க்கையை தொடரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு யாருக்கும் கிடையாது கண்டிப்பா. ஆனா அப்படி ரொம்ப கஷ்டமான ஒரு குழப்பம் நிறைந்த சூழல்ல கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு குருவிடத்தில் சரணடைந்து அவர்களுடைய வழிகாட்டுதலை பெறுவதன் மூலமாக இந்த குழப்பங்களிலிருந்து, இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுவித்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பாடம் இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு கற்பிக்கப்படுது. அர்ஜுனனை போன்ற மிகச்சிறந்த தகுதி வாய்ந்த நபராக இருந்தாலும் வாழ்வின் குழப்பங்களுக்கு தீர்வு ஏற்பட பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் அல்லது அவரது முறையான பிரதிநிதியிடம் சீடனாக சரணடைவது அவசியம் என்பதை இச்செயலிலிருந்து நாம் அறியலாம். இப்போ சிலர் கேட்கலாம், சரி அர்ஜுனன் கிருஷ்ணரே பகவானே கூடவே இருந்தார், டக்குன்னு அவர்கிட்ட சரணடைஞ்சு எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்டார். இப்போ நம்ம அந்த மாதிரி பகவான்கிட்ட சரணடைய முடியாதே, இப்போ பகவான் இப்போ இல்லையே நம்ம முன்னாடி. அப்போ நம்ம யாரை குருவா ஏற்றுக்கொள்றது அப்படின்னா, கிருஷ்ணருடைய பிரதிநிதிகள் நிறைய பேர் இருக்காங்க. கிருஷ்ணருடைய உபதேசங்களை அப்படியே அர்ஜுனனை போலவே பின்பற்றக்கூடிய மிகச்சிறந்த ஆச்சாரியர்கள், ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியர், ஸ்ரீபாத மத்வாச்சாரியர், இப்படி சில பிரபுபாதர் போன்ற நிறைய தூய வைஷ்ணவர்கள், தூய பக்தர்கள் நமக்கு வழிகாட்டுவதற்காக இருக்கிறாங்க. அந்த மாதிரி பகவானோட பிரதிநிதி இடத்துல நம்ம சரணடைய முடியும். இப்போ பகவத்கீதையினுடைய முதல் பாடம் அப்படின்னா இது. கிருஷ்ணர் பகவத்கீதையில் 5 விஷயங்களை பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம கேட்டோம். முதல்ல ஈஸ்வரா பகவானை பற்றி பேசியிருக்கிறார், ஜீவாத்மாவை பற்றி பேசியிருக்கிறார், பிரகிருதியை பற்றி பேசியிருக்கிறார், காலத்தை பற்றி பேசியிருக்கிறார், கர்மாவை பற்றி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம கேட்டோம். இப்போ இதில் இந்த 2வது அத்தியாயத்தில் முதல்ல ஆத்மாவை பற்றி பேசுகிறார், ஜீவாத்மாவை பற்றி. அர்ஜுனனுடைய இந்த குழப்பங்களை போக்குறதுக்கு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட தன்னை சீடனாக ஒப்படைத்து கொண்டவுடன் கிருஷ்ணர் பேசக்கூடிய ஸ்லோகம் இது, 11வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னு இங்கே வியாசதேவர் எழுதுகிறார். இது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் நேற்று முதல் ஸ்லோகத்தில் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, திருதராஷ்டிரர் பேசும்போது திருதராஷ்டிர உவாச்சன்னு இருக்கு. அடுத்த ஸ்லோகத்தில் சஞ்சயன் பதில் சொல்லும்போது, திருதராஷ்டிரருடைய கேள்விக்கு பதில் சொல்லும்போது சஞ்சய உவாச்சன்னு இருந்தது.
அதே மாதிரி அர்ஜுனன் பேசக்கூடிய ஸ்லோகங்களில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன உவாச்சன்னு இருக்கும். கிருஷ்ணர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு இருக்கு. இப்போ மற்றவர்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ கிருஷ்ணர் பேசும்போது கிருஷ்ணர் உவாச்சன்னு தானே இருக்கணும். ஆனால் ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு இருக்கு. காரணம் என்ன? பகவான் அப்படின்னாலே அது ஸ்ரீ கிருஷ்ணர் தான். ஆ? பக அப்படின்னா ஐஸ்வர்யங்கள்னு அர்த்தம். பகவான் அப்படின்னா ஐஸ்வர்யங்களை உடையவர்னு அர்த்தம். ஸோ பராசர முனி இந்த பகவான்ற வார்த்தைக்கு ஒரு வரையறை கொடுக்கிறார். ஐஸ்வர்யஸ்த சமகிரஸ்ய வீரிய யசஸ்ரீயாக ஞான வைராக்கியஸ்சைவ ஷண்ண பக இதிங்கனா. இந்த ஐஸ்வர்யங்கள் 6 வகையான ஐஸ்வர்யங்கள். ஆ, செல்வம், அழகு, அறிவு, பலம், ஆ, புகழ், துறவு, இந்த 6 ஐஸ்வர்யங்களும் நிரந்தரமாக எப்போதும் முழுமையாக கொண்டிருப்பவர் தான் பகவான் அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த வரையறையின்படி கிருஷ்ணர் தான் அந்த வரையறைக்கு பொருத்தமானவர். அதனால இங்க பகவான் உவாச்சன்ற வார்த்தையை பயன்படுத்துறார். ஸோ பகவான் என்றாலே அது கிருஷ்ணரை குறிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ கிருஷ்ணர் பேசும்போது நீங்க இதுலயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த ஸ்லோகத்துல. இப்போ 7வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் தன்னை சிஷ்யனாக ஒப்படைத்து கொண்டு சரணடைஞ்சிருக்கான். இதுவரைக்கும் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில நட்பு ரீதியிலான ஒரு உரையாடல் தான் நடந்துட்டு இருந்தது. ஆனா அர்ஜுனன் புரிந்து கொண்டான், இப்போ இந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு நண்பனாக இருந்து பேசினா அது அதே சாத்தியம் இல்லை. அதனால இப்போ நம்மளை சிஷ்யனாக ஒப்படைத்து கொண்டு அவர்கிட்ட வழிகாட்டுதலை கேட்டாதான் அது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யனாக ஒப்படைத்து கொண்ட உடனே இப்போ கிருஷ்ணர் இதுவரைக்கும் ஒரு நட்பு ரீதியில் பேசிட்டு இருந்தவர் இப்போ குரு ஸ்தானத்துல இருந்து பேசுறார். இப்போ இந்த குருஸ்தானத்துல இருந்து கிருஷ்ணர் பேசக்கூடிய இந்த ஸ்லோகத்தை கவனிங்க. அசோச்சான் அன்வசோச்சஸ்வம் பிரக்ஞாவாதாம் ஷபாஷசே கதாசூன கதாசூஞ்ச நானு சோச்சந்தி பண்டிதா. ரொம்ப கடுமையா உடனே அர்ஜுனனை கண்டிக்கிறார். எப்படி கண்டிக்கிறார் பாருங்க. நானு சோச்சந்தி பண்டிதா, அறிவாளியை போல பேசக்கூடிய அர்ஜுனா, நீ கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக கவலைப்பட்டுட்டு இருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பேசுறது என்னவோ அறிவாளி மாதிரி இருக்கு, ஆனா உன்னுடைய செயல் அப்படி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க மறைமுகமா அர்ஜுனனை முட்டாள்னு சொல்லி கண்டிக்கிறார். ஆ? நீ அறிவாளி இல்லை, அறிவாளி மாதிரி பேசுற, ஆனா நீ அறிவாளித்தனமா நடந்துக்கலையே, உன்னுடைய செயல் அப்படி இல்லையே. ஏன்னா எதுக்காக நீ கவலைப்படக்கூடாதோ அதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்க. இப்போ அறிவாளிகள் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துறது கிடையாது. ஏன்னா ஜீவாத்மா நித்தியமானது, ஜீவாத்மா அழிவு இல்லாததுன்றது அவங்களுக்கு தெரியும். உயிர்வாளிகளை யாரும் கொல்ல முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால உண்மையான அறிஞர்கள், ஆத்ம ஞானத்தை கொண்டவர்கள், அவர்கள் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துறது கிடையாது. ஆனா அர்ஜுனா, நீ வருத்தப்படுறியே. பீஷ்மர் இறந்து போயிடுவார், துரோணாச்சாரியார் இறந்து போயிடுவார், உறவினர்கள்லாம் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கியே. அறிவாளி மாதிரி நிறைய தர்மசாஸ்திரங்கள்லாம் மேற்கோள் காட்டுற, ஆனா உன்னுடைய செயல் அறிவாளித்தனமா இல்லை. உன்னுடைய செயல் இப்படி முட்டாள்தனமாக இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே கண்டிக்கிறார். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் நம்ம கற்றுக்கொள்ளணும். குரு என்றால் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, குருன்னா ரொம்ப எப்போதும் சாந்தமா இருப்பார். ரொம்ப 2 கையில அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிட்டு, வாழ்க வளமுடன், ஆ, நல்லா இருங்க,
உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கட்டும். ஆ, தீர்க்க ஆயுஷ். நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருக்கணும், உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படின்னு சிரிச்ச முகத்தோட உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கிறவர் தான் ஆன்மீகவாதி. அவர் தான் ஒரு குரு. ஆ, அவருக்கு கோபமே வரக்கூடாது. அவர் யாரையும் கடிந்து பேசக்கூடாது அப்படின்லாம் சில தப்பான அபிப்பிராயங்கள் கொண்டிருக்காங்க. சாதுன்னா அப்படி கிடையாது. குருன்னா அப்படி இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. குருன்னா அவசியப்படும் போது கோபமும் படுவார், மிக கடுமையாக கண்டித்தும் பேசுவார். குருன்னாலே மிக கனமானவர்னு அர்த்தம். ரொம்ப கண்டிப்பாக பேசி அந்த சிஷ்யனுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பத்தை போக்குறதுக்கு அவர் முயற்சி செய்கிறார். ஸோ கண்டிப்பாக குருன்றவர் ரொம்ப சாந்தமானவர் மட்டும் கிடையாது. அஃப்கோர்ஸ் அதுக்காக குரு எல்லா சமயத்திலையும் என்ன எழுத்ததுக்கெல்லாம் கோபப்பட்டுட்டே இருப்பார், அப்படியே அர்த்தமும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இப்போ சிஷ்யன் இந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணும்போது அதை கண்டித்து அதை திருத்த வேண்டும் அப்படின்ற அவசியம் வரும்போது கண்டிப்பாக கோபமும் படுவார். ஸோ அதனால் குரு சாது அப்படின்னாலே எப்போவும் சாந்தமாக ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மிஷின் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஏன்னா இங்கே பகவானே எடுத்த உடனே அர்ஜுனனை கண்டித்து தான் பேசுகிறார். ஸோ அடுத்த ஸ்லோகம் 12வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், நத்வே வாகம் ஜாத்தநாசம் நத்வம் நேமே ஜனாதிபா ந சைவ ந பவிஷ்யாம சர்வே வயம் அதப்பரம். நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை, எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. அர்ஜுனா, நானோ நீயோ இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள், அதாவது அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில் தானே இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பக்கமும் சேனைகள் கூடியிருக்காங்க இல்லையா? நிறைய வீரர்கள் இருக்காங்க, நிறைய ராஜாக்கள்லாம் அங்கே கூடியிருக்காங்க, எல்லா சத்திரியர்களும் அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் காட்டுறார், தன்னை காட்டுறார், அர்ஜுனனை காட்டுறார். நம்ம எல்லாருமே இல்லாமல் இருந்த காலம் இல்லை. அப்படின்னா நம்ம நிரந்தரமாக இருந்துகிட்டே தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்துட்டு தான் இருந்தோம். எதிர்காலத்தில் நம்ம எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. அப்படின்னா கடந்த காலத்தில் இருந்தோம், இப்போ இருந்துட்டு இருக்கோம், எதிர்காலத்தில் இப்படியே இருக்க போகிறோம். அதுவும் இங்கே எப்படி சொல்கிறார் பாருங்க, நீயோ நானோ இம்மன்னர்களோ அப்படின்னு தனித்தனியாக சொல்கிறார். நம்ம எல்லாரும் ஒன்றா அப்படின்னு ஒன்றா சொல்லல, தனித்தனியாக சொல்கிறார். அப்படின்னா எல்லாருமே இருக்க போகிறோம், எல்லாருமே இருந்தோம், அதுவும் தனித்தன்மையோடு தனித்தனி நபர்களாக அப்படியே இருக்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லாம் நம்ம மோட்சத்துக்கு அப்புறம் எல்லாம் ஒன்றா ஐக்கியமாயிட போகிறோம், பகவான் நம்ம எல்லாரும் ஒன்றா ஐக்கியமாயிட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக சொல்கிறார், நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை, எதிர்காலத்திலும் நம்ம எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. அப்படின்னா எல்லா சமயத்திலையும் நம்ம தனித்தன்மையோடு இருக்க போகிறோம். சரி, இப்போ நம்மன்னு பேசும்போது நம்ம இந்த உடலை பற்றி தான் பெரும்பாலும் நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம். ஆ? எப்படி நம்ம அடையாளப்படுத்துகிறோம்? நம்மளை ஒரு ஆண் என்றோ ஒரு பெண் என்றோ அல்லது முதியவன் என்றோ இளைஞன் என்றோ நம்ம பிறந்த ஊரை சொல்லி, நான் சேலத்துக்காரர், நான் ஈரோடுக்காரர், நான் சென்னைக்காரர், ஆ, நான் இந்த ஊர் அந்த ஊருன்னு நம்ம பிறந்த ஊரை வச்சு நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். அல்லது நம்ம செய்யக்கூடிய தொழிலை வச்சு, நான் ஒரு விவசாயி, நான் ஒரு ஆ, ஓவியன், நான் ஒரு ஓட்டுநர், நான் இந்த வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யக்கூடிய தொழிலை வச்சு நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம். அல்லது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஆ, எனக்கு இறை நம்பிக்கை இருக்குது, நான் இந்து கடவுள்களை வழிபடுறேன், நான் இந்து, நான் கிறிஸ்தவன், நான் இஸ்லாமியன் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அடிப்ப அடையாளமாக கொண்டு
அதை கொண்டு நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். ஆனால் இந்த அடையாளங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தற்காலிகமான இந்த உடல் சார்ந்த அடையாளங்கள். ஏன்னா இப்போ இந்த உடலே நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம். இது ஆ, தற்காலிகமான ஒரு விஷயம் இல்லையா? நம்ம உடல் நிரந்தரமாக இருக்க போகிறதா? இதுக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ பேரோட உடல் அழிந்து போயிட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அழிந்து போயிடுச்சு. சில உடல்கள் அழிந்து போயிட்டு இருக்கு. நம்ம உடலும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருங்கி அஹ், அழியறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு. நம்ம உடலும் ஒரு நாள் அழிய போகிறது. அப்போ இந்த உடல்கள் எல்லாமே தற்காலிகமானது. அப்போ இந்த தற்காலிகமான உடல் சார்ந்த அடையாளங்கள் தான் இது எல்லாமே. இப்போ இந்த உடலோட அடையாளப்படுத்துறதுனால தான் இந்த அடையாளங்கள் எல்லாமே நம்ம சொல்கிறோம். ஆண், பெண், முதியவன், இளைஞன், நம்ம பிறந்த இடத்த வச்சு, தொழிலை வச்சு, இது எல்லாமே தற்காலிகமானது. இது எல்லாமே மாறலாம். இது எதுவுமே நம்முடைய உண்மையான அடையாளம் கிடையாது. ஆ? இப்ப நான் யார் அப்படின்ற அந்த கேள்வி எழும்போது இந்த அடையாளங்கள் எதுவும் உண்மையான அடையாளம் இல்லைன்னு நமக்கு தெரியுது. ஆ? ஆனா பெரும்பாலும் நம்ம கிட்ட கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? நீங்க யாருன்னு கேட்டா முதல்ல நம்ம பேரை சொல்றோம். ஆனா இந்த பேர் இந்த உடல் இருக்கும்போது தான் நமக்கு இந்த பேர் இருக்கு. இதுக்கு முன்னாடி அல்லது இதுக்கு அப்புறம் இந்த பேர் தொடருமா? முந்தைய பிறவியில் நம்முடைய பேர் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? தெரியாது. அப்போ நம்ம பேரும் சரி, நம்முடைய மற்ற அடையாளங்களும் சரி, எதுவுமே உண்மையான அடையாளம் கிடையாது. ஏன்னா அது எல்லாமே தற்காலிகமானது. அப்போ நான் யார் என்ற இந்த கேள்விக்கு இந்த உடலோடு நம்மளை அடையாளப்படுத்தணும்னா அது உண்மையான அடையாளம் கிடையாது. சரி, இந்த உடல் என்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தா இந்த மாதிரி பல ரசாயனங்கள் நிரம்பியது தான் இந்த உடல். ஆ? கால்சியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, இரும்பு இருக்கு, மற்ற நிறைய லிக்விட் திரவங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த உடல். இப்போ இந்த ரசாயனங்கள் எல்லாம் ஆ, நமக்கு கடைகளில் கிடைக்கிறது. இந்த ரசாயனங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம ஒரு என்ன ஆய்வு கூடத்தில் வச்சு எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் கலந்து நம்ம ஒரு உயிரை உருவாக்கிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது சாத்தியம் இல்லை. இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானத்தில் எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்னைக்கு உலகம். எவ்வளவோ மக்கள் நிறைய ஆம், முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டு இருக்காங்க பல துறைகளில். குறிப்பாக மருத்துவத்துறையில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ரசாயனங்களை வச்சு ஒரு உயிரை அல்லது ஒரு உடலை உருவாக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ம். ஸோ இப்போ இந்த உடல் என்பது இந்த மாதிரி ரசாயனங்களால் ஆனது. இப்போ இந்த உடல் இழந்து போயிட்டோம், இழந்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம உறவினர்கள் யாராவது இழந்துட்டாங்க அப்படின்னா வெறும் ரசாயனம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம அதை உதாசீனப்படுத்துறதும் முடியாது. ம். இது வெறும் ரசாயனங்கள் தானே. கொஞ்சம் பாஸ்பரஸ், கொஞ்சம் இரும்பு சத்து, கொஞ்சம் ஆ, அது இது எல்லாம் நம்ம வந்து கடையில் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி இறந்து போனதுக்காக அழுதுட்டு இருக்கவங்ககிட்ட போய் நீங்கள் ஆறுதல் சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து என்னங்க இப்போ நீங்கள் இழந்திருக்கிறது வெறும் ரசாயனங்கள் தானே. ம். ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞானிகள் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த உடல் என்பது வெறும் ரசாயனங்கள், இந்த ரசாயனங்கள்ல இருந்து தான் உயிரே உருவாகுது, உற்பத்தி ஆகுதுன்றாங்க. ஸோ அப்போ விஞ்ஞானிகளுடைய கூற்றின்படி இந்த மாதிரி ரசாயனங்கள் தாங்க எல்லாம் ஆ, அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் இந்த ரசாயனங்களை கொடுத்தா ஏற்றுக்குவாங்களா? ம். அது நியாயமாகுமா? ஆனால் எல்லாருக்கும் தெரியும் நம்ம இழந்தது வெறும் ரசாயனம் கிடையாது.
நம்ம இழந்தது அந்த ரசாயனத்துக்குள்ள, அந்த உடலுக்குள்ள இருந்த ஒரு நபர். இப்போ அந்த நபர் யாரு? போனது யாரு? போயிட்டாருன்னு சொல்லி நம்ம அலறோம். ஆனா போனது யாருன்னு நமக்கு யாருக்காவது தெரியுமா? யாராவது பார்த்துருக்கோமா? ஆ? எத்தனையோ முறை நம்ம கேள்விப்படுறோம், என்னங்க அங்கே வீட்டில் முன்னாடி கூட்டமாக இருக்கு, அந்த வீட்டுக்காரர் போயிட்டாருங்க. ஆ, போயிட்டாருங்கன்னா நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் தான் படுத்திருப்பார். எல்லாரும் அவரை சுற்றி தான் நின்று அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் அவர் போயிட்டாருன்னு சொன்னாங்களே, அப்போ போனது யாரு? யாருக்காவது தெரியுமா? யாரை போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க இப்போ? ஆ? இப்போ அந்த உடல் தான் அவர் அப்படின்னா அந்த உடல் அங்கே தானே இருக்கு. அப்போ போயிட்டாருன்னு யாரை சொல்றாங்க? போனது யாரு? இந்த அறிவு துரதிர்ஷ்டவசமா இன்னைக்கு நமக்கு எங்கும் சொல்லிக் கொடுக்கப்படுறது கிடையாது. நம்ம இதை ஒவ்வொரு நாளும் அனுபவப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம கண் முன்னாடி பல்லாயிரம் மக்கள், பல்லாயிரம் உயிரினங்கள் இந்த உடலை மாற்றிக்கொண்டே இருக்கு, உடல் அழிந்து கொண்டே இருக்கு. ம். மரணம்ன்ற அந்த விஷயம் ஒவ்வொரு நாளும் நம்ம கண் முன்னாடி சம்பவித்து கொண்டே இருக்கு. ஆனா நமக்கு நான் யார் என்ற இந்த கேள்விக்கு இன்னும் பதில் தெரியாமையே முழிச்சிட்டு இருக்கோம். நம்ம இந்த உடலோடையே அடையாளப்படுத்திட்டு இருக்கோம். இப்போ இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளா நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த உடல் தான் நம்மளா அப்படின்னா, அப்போ இல்லைன்ற பதில் தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த சிறுவன்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா கூட, இந்த காதை தொட்டு இது என்ன அப்படின்னு கேட்டா அது காது அப்படின்னும். யாரோட காது? என்னோட காதும்மா. அதே மாதிரி என்னோட மூக்கு அப்படின்னு சொல்லுவான், என்னோட வாயின்னு சொல்லுவான், என்னோட கை அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் கவனிங்க. அவன் எப்படி சொல்றான் பதில் பாருங்க. யாரோட காது, யாரோட மூக்கு, யாரோட வாய் அப்படின்னா என்னோட காது, என்னோட மூக்கு, என்னோட வாய் அப்படிங்கிறான். ஆ? அப்போ என்ன அர்த்தம்? என்னோட அப்படின்னு சொல்லும்போது அப்ப நான் உரிமையாளர். இதெல்லாம் எனக்கு உரிமையான உறுப்புகள். இப்போ எப்படி நான் போட்டிருக்கிற இந்த சட்டை என்னோடதுன்னு சொல்றேன், நான் அணிஞ்சிருக்கிற இந்த கண்ணாடி என்னோடதுன்னு சொல்றேன். இப்போ இந்த கண்ணாடி நான் இல்லை, இந்த சட்டை நான் இல்லை. ஆ? இந்த கண்ணாடி தான் நானு நம்ம சொல்றோமா? இல்லை. இந்த சட்டை தான் நம்மன்னு சொல்றோமா? இல்லை. இது என்னோட சட்டைன்னு சொல்றோம். அப்படின்னா நான் உபயோகப்படுத்துறது. இதுக்கு நான் உரிமையாளனா இருக்கேன். நான் உபயோகப்படுத்தும் ஒரு பொருள். இந்த கண்ணாடி நான் உபயோகப்படுத்தும் ஒரு பொருள். அது மாதிரி என்னோட காது, என்னோட மூக்கு, என்னோட வாய், என்னோட கை, இந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்த இந்த உடல் என்னோட உடல். இந்த உறுப்புகள் எல்லாம் என்னுடையது. அப்படின்னா எப்படி இந்த சட்டை என்னுடையதுன்னு சொல்றனோ அதே மாதிரி இந்த உறுப்புகள் எல்லாம் என்னுடையது. இதெல்லாம் ஆ, நான் பயன்படுத்துகிற பொருட்கள். அப்போ இதுக்கு உரிமையாளன் நான். அப்போ உண்மையிலேயே நான் யார்? இப்போ நான் காது இல்லை, நான் மூக்கு இல்லை, நான் வாய் இல்லை, நான் கை இல்லை, நான் இந்த உறுப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னா அப்போ நான் யார்? ஆ? இப்போ காது எங்கேன்னு கேட்டால் இங்கேன்னு காட்ட முடியுது, மூக்கு இங்கேன்னு காட்ட முடியுது, வாய் இங்கேன்னு காட்ட முடியுது. ஒரு ஒரு உறுப்புகளை அப்போ நான் எங்கே இருக்கேன்? நான் யார்? இதுக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகா சொல்றார். தேகினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரத்தத்ர ந முஹ்யதி. தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது, இளமை, முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றப் பெறுகின்றது. நிதான புத்தி உடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. இங்க அர்ஜுன்கிட்ட சொல்றார், அர்ஜுனா, நீ அழிந்து போகக்கூடிய இந்த தேகத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க. பீஷ்மர் இறந்து போயிடுவார், துரோணர் இறந்து போயிடுவாருன்னு சொல்லி. ஆனா இந்த சரீரம் எப்படி இருந்தாலும் அழிய போறது தான். இந்த உடல் என்பது பாரு, இங்க என்ன சொல்றார்? கௌமாரம் யவ்வனம் ஜரா. கௌமாரம் அப்படின்னா சிறு வயது, யவ்வனம்னா இளமை,
ஜரா அப்படின்னா முதுமை. இப்போ இந்த உடல் பார்த்தன்னா சிறு வயதில் இருந்தது, இளமைக்கு வந்தது, அதுக்கப்புறம் வயோதிகமாகிறது, அதுக்கப்புறம் இந்த மாற்றங்கள் எல்லாம் முடிஞ்சு வேறொரு உடலுக்கு மாற்றம் பெறுது. எப்படி குழந்தை உடல்ல இருந்து இளமை உடலுக்கு வந்தது, இளமை உடல்ல இருந்து வயோதிக உடலுக்கு வந்தது. இப்போ இந்த வயோதிக உடல் முடிஞ்சு இந்த உடல் செயல்பட முடியாம போகும்போது வேறொரு உடலுக்கு அது மாற்றம் பெறுது. அதுதான் ஆத்மா. ஆ? அந்த ஆத்மா இந்த உடலை விட்டு போகும்போது தான் நம்ம போயிட்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்முடைய இந்த பௌதிக கண்களுக்கு இந்த ஆத்மா தென்படுறதில்ல, நம்மால அதை பார்க்க முடியறதில்ல. அதனால அதை பற்றின அறிவு நமக்கு முறையான ஆச்சாரியர்கள்ட்ட இருந்து அல்லது இந்த பகவானுடைய உபதேசங்களை நம்ம கேட்காத பட்சத்தில் நமக்கு அதை பற்றி தெரியறதில்ல. அதனால தான் நம்ம எல்லாருமே சொல்றோம் போயிட்டாருன்னு. ஆனா போனது யாருன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது. ஆனா இங்கே கிருஷ்ணர் சொல்றார் அது ஆத்மா. ம். உடல்ல இருந்து மாற்றம் பெறுறது என்ன அப்படின்னு கேட்டா உடல் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த உடலுக்குள்ள மாற்றம் பெறாம வேறொரு உடலுக்கு மாறக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா உடலை விட்டு போறவர் யாருன்னா அது ஆத்மா. ஸோ அதனால நிதான புத்தி உடையவர் தீரஸ்தத்ர முக்கியதி. தீரர்களா இருக்கக்கூடியவர்கள், நிதான புத்தி உடையவர்கள் இந்த மாதிரி ஒரு மாற்றம், அதாவது மரணம்ன்ற ஒரு விஷயம் நடக்கும்போது திகைச்சு போகிறதில்ல. அதனால அவங்க பெருசா பாதிப்படைகிறது கிடையாதுங்கிறார். ஸோ இப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம எல்லாருமே அனுபவப்பட்டுட்டு இருக்கிறோம், நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே பிறக்கும்போது இந்த மாதிரி ஒரு குழந்தை உடல் தான் இருக்கு ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடல் மாற்றம் அடைஞ்சு இளைஞன் நிலைக்கு வருது, வயோதிக நிலைக்கு வருது. இதெல்லாமே நம்ம நேரடியாக அனுபவப்பட்டுட்டு இருக்கிறது தான். இது இல்லாத ஒரு விஷயத்தை இங்கே நமக்கு சொல்லி திணிக்க பார்க்கல. இதெல்லாம் நம்ம தினசரி அனுபவப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம், நேரடி அனுபவம். ஸோ கிருஷ்ணர் சொல்றாரு இந்த உடல் மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப எப்படி இந்த படத்தில் பாருங்க, இந்த உடல் அப்படி பிறந்ததுலேருந்து படிப்படியாக மாறிக்கிட்டே இருக்கு. இந்த உடல் அழியிற வரைக்கும் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கு. ம். பௌத்திகமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாற்றங்களை அடைஞ்சிட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, இங்கே நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். இ- இங்கே இந்த ஒரு பிரகாசமான ஒரு ஒளி தெரிகிறது எல்லா உடலுக்குள்ளேயும். அது மாறுவதே கிடையாது. அதுதான் ஆத்மா. இந்த ஆத்மா இந்த உடல்ல எத்தனை மாற்றம் அடைஞ்சாலும் மாறாம அப்படியே இருந்து இந்த உடல் அழியும் போது வேறொரு உடலுக்கு இந்த ஆத்மா மாறி சென்று விடுகிறது. ஸோ இப்போ இந்த ஆத்மா நம்ம உடலுக்குள்ள இருக்கா இல்லையா? ஆ, ஆத்மா நம்ம உடலுக்குள்ள இருக்குன்னா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணமாக தான் இந்த படம் காட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த படத்தை பார்த்து நான் உங்ககிட்ட கேட்குறேன், இது இரவா பகலா? ஆ, இந்நேரம் பெரும்பாலும் நீங்கள் எல்லாருமே இது பகல் தான் சொல்லியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆ, ஏன்னா இப்போ இங்கே பகல் அப்படின்னா நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். இங்கே தான் சூரியன் கண்ணுக்கு தெரியலையே, இங்கே சூரியன் தெரியுதா? இல்லை. பகல் அப்படின்னா சூரியன் தெரியணுமே, ஆனால் சூரியன் தெரியலையே. ஆனாலும் எப்படி இதை நம்ம பகல்னு சொல்கிறோம்? ஏன்னா இங்கே சூரியன் இருப்பதற்கான அறிகுறியாக வெளிச்சம் இருக்கிறது. வெளிச்சம் இருக்கு அப்படின்னால இப்போ இரவு அப்படின்னா இந்த மாதிரி வெளிச்சம் இருக்காது. அதனால அது இரவுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே வெளிச்சம் இருக்கு. சூரியன் நம்ம கண்ணுக்கு தெரியலனா கூட சூரியன் இருப்பதற்கான அறிகுறியான அந்த வெளிச்சம் இருக்கிறதுனால அதை கொண்டு நம்ம சூரியன் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு அறையில் இருந்துக்கிட்டே கூட காலையில் ஒரு 8 மணிக்கு நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படின்னா
ஆ, எழுந்திரிச்ச உடனே வெளிச்சமாக இருக்குது. ஓகே. ஆ, நம்ம வந்து சூரியன் உதயமாகிடுச்சு, வெளிச்சமாக இருக்குது, இது பகலாகிடுச்சு, இன்னும் இருட்டு. ஆ, நம்ம இரவுன்னு நினச்சிட்டு இருந்தோம், அப்படி இரவு இல்லை அப்படின்றத நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவினாஷி தூ தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம். அவினாஷி, வினாச, அவினாச, வினா வினாசமாகாத, ஆ, அழிவற்ற, அழிவற்று இருக்கக்கூடிய, ஏன சர்வமிதம் ததம், எங்கும் பரவி இருக்கக்கூடியது, இந்த உடல் முழுக்க பரவி இருக்கக்கூடியது அது. விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அர்ஹதி. இந்த உடல் முழுவதும் பரவி இருப்பதை அழிவற்றதென்று நீ அறிய வேண்டும். அதாவது அது ஆத்மா. அந்த அழிவற்ற ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை. ஆத்மாவை கொல்ல முடியாது. அர்ஜுனா, நீ இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கியே, குழம்பி கொண்டிருக்கியே, ஆ, அந்த குழப்பத்துக்கு அவசியமே இல்லை. நீ கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா ஆத்மாவை யாரும் கொல்ல முடியாது. இந்த உடலை நீ கொன்னாலும் கொல்லனாலும் அது அழிய போறது தான். நீ இப்ப பீஷ்மரை கொல்லாம விட்டா, துரோணரை கொல்லாம விட்டா, அதுக்காக அவங்க அப்படியே நிரந்தரமா வாழ்ந்துட போறாங்களா என்ன? அதுவும் கிடையாது. ஸோ அதனால இங்கே கிருஷ்ணர் அர்ஜுனன் வந்து சண்டை போடுறதுக்கு நியாயமான காரணங்கள் இருப்பதாக அர்ஜுனுடைய வாதங்கள் எல்லாத்தையும் இப்போ ஒன்னொன்னா தோற்கடிச்சிட்டே வர்றார். ஸோ ஆத்மா இருப்பதால் உடல் உயிரோட்டம் உடையதாக தோன்றுகிறது. இப்போ இந்த உடல் இயங்கிறது. இப்போ என்னால் பேச முடிகிறது, உங்களால் கேட்க முடிகிறது, என்னால் கை காலை அசைக்க முடிகிறது, என்னால் சாப்பிட முடிகிறது. இந்த 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 செயல்கள் எல்லாம் நடக்கிறது அப்படின்னா, இந்த உடல் உயிரோட்டம் உள்ளதா தெரியுது அப்படின்னா, அதுக்கு காரணம் உள்ள இருக்கிற ஆத்மா. ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடல் இயங்கி கொண்டிருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த உடலும் வந்து ஒரு ஜடம் தான். எப்படி நம்ம முன்னாடி இருக்கிற இந்த மேஜை, ஆ, இந்த மைக்கு, இந்த கண்ணாடி, இதெல்லாம் ஒரு ஜட பொருள். இதுக்கு உணர்வு கிடையாது. அது மாதிரி தான் இந்த உடலும் உணர்வற்ற ஒரு ஜடம்தான். ஆனால் உணர்வுள்ள ஆத்மா உள்ள இருக்கிறதுனால இந்த உடலும் உணர்வுள்ளதாக, உயிர் உள்ளதாக தோன்றுகிறது. ஸோ எப்போ இந்த ஆத்மா உடலை விட்டு வெளியேறிடுதோ அப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சவம். அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் கூட, நேரமாச்சுங்க, ஸ்மெல் வருது, பாடியை தூக்குங்க அப்படிங்கிறோம். ஆ, ஸோ அந்த மாதிரி இந்த ஆத்மாவை பற்றி கிருஷ்ணர் ரொம்ப விரிவாக விவரிக்கிறார். இன்னும் நம்ம எளிதாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இப்போ இந்த படத்தில் நீங்கள் ரெண்டு விஷயங்கள் பார்க்குறீங்க. ஒன்று, ஒரு கார் இருக்குது, இன்னொன்று அந்த காரோட ஓட்டுநர் இருக்கிறார். இப்போ இந்த உடலையும் ஆத்மாவையும் நம்ம புரிந்து கொள்வதற்காக இந்த உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த காரோட உடலை ஒப்பிட்டு கொள்ளலாம். அதே மாதிரி இந்த ஓட்டுநரோட ஆத்மாவை ஒப்பிடலாம். இப்போ இந்த கார் ஓட்டுநர் ரெண்டுத்துல எது முக்கியம்? இப்போ ஒரு விபத்து நடந்துருது. அந்த விபத்து நடந்து அங்கே ஓட்டுநரும் அடிபட்டிருக்கிறார், அந்த காரும் வந்து நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு. உங்களுக்கு தகவல் வந்த உடனே அங்கே போய் பார்க்குறீங்க. பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல காரை தூக்கிட்டு மெக்கானிக் ஷாப்பில் போய் சரி பண்ண பார்ப்பீங்களா? இல்லை அடிபட்டிருக்கிற ஓட்டுநரை ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவீங்களா? எது முக்கியம்? ஆ, முதல்ல காரை மெக்கானிக், ஏன்னா காரு ரொம்ப காஸ்ட்லியான காரு. என்னதான் காஸ்ட்லியான காராக இருந்தால் கூட என்ன பண்ணுவோம்? ஓட்டுநரை தான் மருத்துவமனை கொண்டு போவோம். உயிர் தான் முக்கியம். அது மாதிரி இந்த
ஆத்மா தான் வந்து இந்த உடலை விட முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இப்ப இந்த உடல் என்பதே ஆத்மா இல்லாம செயல்படவே செயல்படாது. அஹ், அப்ப ஆத்மா இருக்க வரைக்கும் தான் இந்த உடலும் செயல்பட முடியும். அப்போ ஆத்மாவுக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி இந்த ஓட்டுநருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அஹ், இந்த வாகனத்துக்கு ரெண்டாவது முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மாதிரி. இப்போ இந்த உடல் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இந்த படத்தில் நீங்கள் பார்த்த உடனே எல்லார் முகத்துலேயும் ஒரு சிரிப்பு வந்திருக்கும். நல்லா தெரியுது. அஹ், ஏன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க. உலக அழகி ஐஸ்வர்யா ராய். அஃப்கோர்ஸ் 94ல் அவார்டு வாங்கியிருக்காங்க. இப்போ கூட வந்து கொஞ்சம் அழகாக இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் வயசாகி போச்சு. அழகான பாட்டியாக இருக்காங்க மேபி. இப்போ இந்த மாதிரி உடலை ரொம்ப அழகாக வச்சுக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. இந்த உடலை அழகுபடுத்தி பார்க்குறாங்க. ஆனால் கூட இந்த உடலும் ஒரு நாள் அழியக்கூடிய ஒன்று தான். என்னதான் வந்து ரொம்ப பிரபலமானவங்களாக இருந்தாலும், என்னதான் வந்து புகழ் பெற்றவங்களாக இருந்தாலும், என்னதான் வந்து உலக அழகியா இருந்தால் கூட ஒரு நாள் இந்த உடல் அழியக்கூடிய ஒன்றே. அப்கோர்ஸ் ஐஸ்வர்யா ராய் இறந்து போகணும்னு நம்ம ஒன்றும் சாபம் எல்லாம் கொடுக்கல. ஆனால் யதார்த்தம் அதுதான், உண்மை அதுதான். இங்கே யாரும் உலக அழகியா இருந்தாங்க அப்படின்றதுக்காக மரணம் அவங்கள விட்டு வைக்க போகிறது கிடையாது. உண்மை அதுதான். ஏன்னா இது மாதிரி எத்தனையோ உலக அழகிகளை இந்த உலகம் இதுக்கு முன்னாடி பார்த்துருச்சு, இனியும் பார்க்க போகிறது. இது ஒன்றும் இங்கே யாரும் நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. அப்படின்னா இந்த உடல் அழியக்கூடிய ஒன்று. ம்? அது யாருடைய உடலாக இருந்தாலும் சரி. ஸோ ஆனால் அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவான நமக்கு பிறப்போ இறப்போ கிடையாது. ஆத்மா நிரந்தரமானது. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. ஸோ அதனால இந்த ஆத்மாவோட முக்கியத்துவத்தை கிருஷ்ணர் சொல்றார். நஜாயத்தே மிரியத்தே வ கதாச்சின் நியாயம் பூத்வா பவிதா வான பூயா அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அஹ், கடந்த காலத்தில் அவன் இல்லாமல் இருக்க இருந்துட்டு இருக்கிறவனும் இல்லை, இல்லாமல் இருக்க போவனும் இல்லை. முன்னாடியே சொன்னார் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே சொல்றார். தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன். ஆத்மா பிறப்பில்லாதது, நித்தியமானவன். அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ, நிலைத்திருப்பவன், சாஸ்வத, ஆ, மிக பழமையானவன், புராணம். ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. இந்த சரீரம் அழியும் போது இந்த உடல் அழிவது கிடையாது. சாரி, இந்த ஆத்மா அழிவது கிடையாது. உடல் தான் கொல்லப்படுறது, உடல் தான் அழிகிறது. ஆனால் ஆத்மா அழிவதில்லை. ஸோ இது 20வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொல்றார். 22வது ஸ்லோகத்தில் சொல்றார். இன்னும் நம்ம எளிமையா இதை புரிஞ்சுக்கலான்றதுக்காக, பாசாம்ச ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணான் ஞானி சம்யாதி நவானி தேஹி. பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதைப் போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. ஆ, இப்போ இந்த உடலை வந்து இந்த ஆடையோடு ஒப்பிடுறார் கிருஷ்ணர். வாசாம்சி ஜீர்ணானி. ஆ, இந்த எப்படி இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ஆடை வந்து ரொம்ப பழசாயி நஞ்சு போயிடுதோ, ஆ, இதுக்கு மேலே இதை உபயோகப்படுத்த முடியாது, இது கிழிஞ்சு போயிடுச்சு, நஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பழைய ஆடையை தூக்கி போட்டுட்டு புது ஆடையை போட்டுக்கிறோம்.
இப்போ ஆடை புதுசா போட்டதுனால நம்ம மாறிட்டோமான்னா இல்லை, நம்ம அப்படியே தான் இருக்கோம். ஆ? நம்ம போட்டிருக்கிற ஆடையோட நிறம் மாறலாம், இந்த ஆடையோட டிசைன் மாறலாம், வடிவம் மாறலாம். ஆனா ஆ, இந்த ஆடைக்குள்ள இருக்கக்கூடிய நபரான ஆத்மாவான நாம் மாறுவது கிடையாது. ஆ. ஆனா இந்த உடல் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ பழைய உபயோகமற்ற, எப்போ இந்த உடல் வந்து ரொம்ப பழசாயிடுது அல்லது ஒரு விபத்தில் அடிபட்டு இனி செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு நிலை வரும்போது ஆ, நம்ம என்ன பண்ணுறோம்? இதை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு உடலை ஏற்கிறோம். இந்த உடலை விட்டுட்டு வேற ஒரு உடலை, இந்த உடலை விட்டு பிரியற அந்த சமயம்தான் மரணம்னு நம்ம சொல்கிறோம். வேற ஒரு உடலை ஏற்று அந்த உடல் பிறக்கும்போது அதை ஜனனம், பிறப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆத்மா தான் ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு மாறிக்கிட்டே இருக்கு. மாற்றம் இல்லாத ஒன்று அது. ஆனால் இந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. ஸோ இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஆத்மான்ற ஒன்று இருக்குன்றதே துரதிர்ஷ்டவசமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் பெரும்பாலான மக்களுக்கு தெரியறதே கிடையாது. இன்னைக்கு எல்லா கல் கல்வி நிலையங்களிலும், எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும், எல்லா கல்லூரிகள்லையும், பல்கலைக்கழகங்கள்லையும் கட்டாயம் கற்பிக்க வேண்டிய ஒரு பாடம் இது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதை விட்டுட்டு மற்றதை எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாத்தையும், உபயோகமற்ற எல்லாத்தையும் கத்துட்டு இருக்காங்க. வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான அறிவே ஆத்ம ஞானம். அதை இன்னைக்கு எங்கும் சொல்லிக் கொடுக்கப்படுறது கிடையாது. யாருமே இன்னைக்கு கற்றுக்கொள்றது கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் நம்ம வாழ்க்கையோட அத்தியாவசிய அறிவான இந்த ஆத்ம ஞானத்தை ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறார். நமக்கு இன்னைக்கு ஆஹ், ரொம்ப குறைந்த நேரம் இருக்கிறதுனால இந்த 2வது அத்தியாயம் ரொம்ப பெரிய அத்தியாயம், 70 ஸ்லோகங்களுக்கு மேலே இருக்கு. இன்னும் நிறைய விவரங்கள் இந்த 2வது அத்தியாயத்தில் இருக்கு. ஆனாலும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த குறைந்த நேரத்தை ஆஹ், நம்ம சரியாக பயன்படுத்திக்கிற விதத்தில் சுருக்கமாக இதில் நம்ம என்ன கேட்க முடியுமோ அதை நம்ம இப்போ கேட்டுட்ருக்கோம். ஸோ அடுத்து 22வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஜாத்தஸ்ய ஹி துருவம் மிருத்யோ துருவம் ஜன்ம மிருத்யஸ்வச்ச தஸ்மாத் அபரிஹாரியார்த்தே நத்வம் சோசித்தம் அர்ஹசி. பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம். ஆ? மரணம் அடையாத யாராவது இருக்க முடியுமா? கிடையாது. மரணமடைந்தவன் மீண்டும் பிறப்பதும் நிச்சயமே. எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது. ஸோ கடமையை செய்கிறதுன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதை நீ செயலாற்றுவதில் கவலையே படக்கூடாது. கண்டிப்பாக உன்னுடைய கடமையை நீ செய்தாகணும் அப்படிங்கிறார். ஸோ அர்ஜுனன் குழப்பத்திலிருந்து வெளியேறுவதற்கு இன்னும் பல காரணங்களை சொல்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த 2வது அத்தியாயத்தில் ஆத்மாவோட பல்வேறு குணங்களை ஒன்னொன்னா கிருஷ்ணர் நிறைய சொல்லிக்கிட்டே வர்றார். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 22 குணங்களை சொல்லியிருக்கிறார். அதோட பட்டியல் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 17வது ஸ்லோகத்தில் அவினாஷி அவ்யயஸ்ய, அதாவது அழிக்க இயலாதது, அழியாதது அப்படின்னு சொல்கிறார். நித்யஸ்ய, நித்தியமானது, அப்பிரமேயஸ்ய, அளக்க இயலாதது, அழிக்கப்படுவதில்லை, நகன்யத்தை, அஜா, பெறப்பட்டது. இப்படி ஆத்மாவோட குணங்களை ரொம்ப விரிவாக இந்த 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் விவரிக்கிறார். கிட்டத்தட்ட 11வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ஆத்ம ஞானத்தை ரொம்பவே விரிவாகவே பேசியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அவசியம் நீங்கள் உட்கார்ந்து படிங்க. ஏன்னா இன்னைக்கு வகுப்பில் நம்ம எல்லாத்தையும் விரிவாக கேட்டுட முடியாது இந்த 1 மணி நேரத்தில். ஸோ இருந்தாலும் இந்த உடல் ஆத்மா ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உடல் என்பது
ஜடம், ஆத்மா என்பது ஆன்மீகம். ஜடம் அப்படின்னா மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஆ, பிறக்கும் இறக்கும் இடையில பல மாற்றங்கள் உண்டாகும். ஆனால் ஆன்மீகம் அப்படி கிடையாது, அது நித்தியமானது. அதுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. உடல் என்பது உணர்வற்றது, ஆத்மாவுக்கு உணர்வு இருக்கு. எப்படி ஆத்மா உடல்ல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா உணர்வு இருக்கிறத கொண்டு தான். எப்படி நம்ம சூரிய வெளிச்சம் இருக்கிறத வச்சே அது பகல்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ, அது மாதிரி இந்த உணர்வுன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் அந்த உடலுக்குள்ளே ஆத்மா இருக்கா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உணர்வு இருந்தது அப்படின்னா அங்கே ஆத்மா இருக்குன்னு அர்த்தம். ம். அதே மாதிரி இந்த உடல் தற்காலிகமானது, ஆத்மா நிரந்தரமானது. இந்த உடல் மாறுகிறது, ஆத்மா மாறாதது. உடல் உயிரற்றது, ஆத்மா உயிர் உள்ளது. ஸோ இதெல்லாம் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். இதெல்லாம் நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பாடங்கள் இது. இப்போ இன்னைக்கு நாகரிகம் எப்படி இருக்கு? இந்த நவீன நாகரிகம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் இந்த உடல் தான். இந்த உடல் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு கூண்டு இருக்கு இல்லையா, அதோட ஒப்பிடலாம். இந்த கூண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பறவை தான் ஆத்மா. ஸோ ஒரு சின்ன கதை கடைசியா. ஆஹ், என்னன்னா நம்முடைய நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு அழகான பறவை வளர்த்துட்டு இருந்தார். அந்த பறவை ரொம்ப விசேஷமான பறவை. அது நீங்க ஹாய், ஹலோ, வணக்கம் இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா அதுவும் அப்படியே திருப்பி சொல்லும். அதனால அந்த பறவை வந்து அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு ரொம்ப பிரபலமானதாக இருந்தது. மக்கள் அடிக்கடி வருவாங்க, அந்த பறவை பேசுகிறத கேட்பாங்க. அந்த பறவை ரொம்ப விசேஷமாக இருந்ததுனால அந்த பறவையை வளர்க்குறதுக்காக அந்த நண்பர் என்ன பண்ணினார், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கூண்டு, தங்கத்திலேயே கூண்டு செஞ்சார். அந்த தங்க கூண்டு அப்படின்றதுனால என்ன பண்ணினார், அந்த கூண்டை வந்து நல்லா தினசரி தொடச்சி பல பலன்னு வச்சுட்டார். நல்ல, ஏன்னா அது நிறைய பேர் பார்க்க வர்றாங்க, அது நல்லா பளபளப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், அந்த தங்க கூண்டு வந்ததுக்கப்புறம் அந்த கூண்டை பளபளப்பாக வச்சுக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்திட்டே இருந்தார். தினம் தினம் அதுக்காக நிறைய நேரத்தை ஒதுக்குனார். நல்லா பளபளப்பாக வச்சுட்டார். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் அந்த பறவை அப்படியே மயங்கி விழுந்து இறந்து போயிடுச்சு. என்னன்னு கவனிச்சா, என்னன்னு ஆராய்ந்து பார்த்தா இவர் அந்த கூண்டை வந்து மெருகேற்றி அதை நல்லா பளபளப்பாக வச்சுக்கணுன்றதுல இருந்த அந்த நோக்கத்தில், அவர் அந்த ஈடுபாட்டில், அந்த கூண்டு மேலே இருந்த அந்த ஈடுபாட்டின் காரணமாக இந்த பறவைக்கு எடை போட மறந்துட்டார். இந்த பறவை எடை போடாததுனால இறந்தே போயிடுச்சு. இப்போ அந்த நபரை நம்ம என்ன சொல்லலாம்? ரொம்ப பெரிய புத்திசாலி, ரொம்ப நாகரிகமானவர், ஆ, ரொம்ப பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்ல முடியுமா? ரொம்ப பெரிய முட்டாள் அவன். ஆ? ஏன்னா இப்போ அந்த பறவை இல்லாம இந்த கூண்டுக்கு அர்த்தமே கிடையாது. என்னதான் தங்க கூண்டா இருந்தா கூட பறவை இல்லாம அந்த கூண்டை வச்சு என்ன பிரயோஜனம்? ஆ? கூண்டு இருக்கிறதே அந்த பறவைக்காக தான். ஆனா அந்த பறவையை கவனிக்காம இந்த கூண்டை வந்து மெருகூட்டி அதை பளபளப்பா வச்சுக்கணுன்றதுல மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருந்த அந்த ஆள் கண்டிப்பா மிகப்பெரிய முட்டாள் தான். அந்த ஆள் யாரு தெரியுதா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் நம்ம தான். நம்ம ஒருத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த கூண்டை மெருகேற்றுறதுல தான் இருக்கும். அந்த கூண்டு தான் இந்த சரீரம். ஆ? இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தான் அந்த பறவை. இந்த பறவைக்கான உணவு நம்ம கொடுக்கறதே கிடையாது.
இந்த பறவையோட முக்கியத்துவத்தை நம்ம உணரவே கிடையாது. இந்த பறவைன்னு ஒன்று இருக்குன்றதே தெரியல. அப்புறம் இங்கே போய் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு நம்ம கேட்கலாம். இன்னைக்கு அப்படி நிலை தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் கிருஷ்ணர் கீதையில் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்றார், இந்த கூண்டை விட இந்த பறவை தான் ரொம்ப முக்கியம். இந்த கூண்டு அதுக்காக உதாசீனப்படுத்தணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா கூண்டே இருக்க வேண்டாம்னு சொல்லலை. இந்த கூண்டு இருக்கணும் அந்த பறவை இருக்கிறதுனால. இந்த பறவை அந்த உடல்ல இருக்கிற வரைக்கும், இந்த ஆத்மா உடல்ல இருக்கிற வரைக்கும், அது ரெண்டையும் ஒண்ணா வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு அத்தியாவசிய தேவைகளை வச்சு நம்ம அதை ஒண்ணா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செயல்பட்டா போதும். அந்த அளவுக்கு இந்த உடலை நம்ம பராமரிச்சுட்டா போதும். ஆனா இந்த உடல் தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடலுக்குள்ள இருக்கிற கூடிய ஆத்மாவை முற்றிலுமாக மறந்து, ஆத்மாவை பற்றின அறிவே இல்லாம நம்ம செயல்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பல நிறைய குழப்பங்கள் வரும், பல நிறைய தொல்லைகள் வரும், பிரச்சனைகள் வரும். கடைசியில நம்ம வாழ்க்கை ஏண்டா வாழ்றோம்னு வெறுத்து போகக்கூடிய நிலை வரும். இன்னைக்கு பெரும்பாலான மக்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கு, பேர் இருக்கு, பதவி இருக்கு, புகழ் இருக்கு. ஆ? ஆனாலும் கூட மக்கள் சந்தோஷம் இல்லாம இருக்காங்க. மக்கள் அமைதி இல்லாம இருக்காங்க. ஆ? காரணம், வாழ்க்கையை பற்றின இந்த அடிப்படையான அறிவு, ஆத்ம ஞானம். ஆத்மா வேறு, உடல் வேறு. ஆத்மா நித்தியமானது. நித்தியமான ஆத்மாவான நம்ம அழிவில்லாதவர்கள், நம்ம நிரந்தரமானவர்கள். நம்ம தான் பல பல உடல்களை கடந்து கடந்து இந்த மனித உடலுக்கு வந்திருக்கோம். இந்த மனித உடலில் இருக்கும்போது நமக்கு இந்த ஆத்ம ஞானத்தையும் பகவானை பற்றிய ஞானத்தையும் பகவானுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள அந்த சம்பந்தத்தையும் தெரிந்து கொள்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற அந்த ஒரு அறிவை வளர்த்து கொள்ளணும். அஹ் இந்த அறிவு நமக்கு பகவத்கீதையில கிருஷ்ணரால கொடுக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணருடைய பிரதிநிதிகளான தூய வைஷ்ணவர்கள் ஸ்ரீல பிரபுபாதர் குறிப்பா இந்த பகவத்கீதை உண்மை உருவில் மூலமா அவருடைய ஒவ்வொரு பொருளுரைகளும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எப்படி இந்த பகவத்கீதையை நம்ம செயல்படுத்துறதுன்ற விதத்துல கொடுத்திருக்கிறார். அதனால அவசியம் நீங்க எல்லாரும் இந்த பகவத்கீதையை முழுசமா படிக்கணும். நீங்க இந்த பகவத்கீதை உண்மை உருவில் எல்லாரும் இல்லாதவங்க கண்டிப்பா முதல் வேலையா இந்த பகவத்கீதை உண்மை உருவில் வாங்குங்க. உங்க ஊர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய இஸ்கான் மையங்களை அணுகி, அப்படி பக்கத்தில் இஸ்கான் சென்டர் இல்லைன்னா கூட நம்ம இஸ்கான் சேலமோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு அந்த கீதையின் ரகசியம் நிகழ்ச்சியோட ஆம், அந்த விளம்பரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பக்தர்களை இந்த பகவத்கீதை உண்மை உறவில் அனுப்ப சொல்லுங்கள். உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைப்பாங்க. அதை வாங்கி முதல்ல படிக்க தொடங்குங்க. பாருங்கள், இன்னைக்கு 2வது அத்தியாயத்தினுடைய ஒரு சாராம்சமான கருத்தை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கோம். இல்லை, இன்னும் நிறைய விவரமான விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு அத்தியாயத்திலும் கிருஷ்ணர் இன்னும் மேலும் மேலும் நிறைய நிறைய உன்னத அறிவை கொடுத்துட்டே இருக்க போகிறார். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கவிருக்கோம். ஸோ அதனால் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் நம்ம வாழ்க்கையில் தினசரி படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த இதில் இருந்து மட்டும்தான் இந்த மனித வாழ்க்கையோட நோக்கம் என்ன, இந்த மனித வாழ்க்கையை எப்படி நம்ம பக்குவப்படுத்திக்கிறது, இந்த மனித வாழ்க்கையினுடைய முழு பலனை எப்படி நம்ம அடையிறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வேற எங்கேயும் இது கற்றுக்கொள்ளப்படுறதில்லை. வேற எங்கேயும் இது கற்றுக் கொடுக்கப்படுறதில்லை. எந்த பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும் பல்கலைக்கழகத்திலையும் அறிவுன்ற பேரில், வித்யான்ற பேரில் அவங்க கற்றுக் கொடுக்கறது எல்லாம் அவித்யா. ஆ, உண்மையான அறிவே கிடையாது. அதெல்லாம் அறியாமை. ஸோ அதனால அவசியம் இந்த பகவத்கீதை உண்மை உருவில், குறிப்பாக இந்த உண்மை உருவில் பகவத்கீதை படிங்க. இதில் இருக்கக்கூடிய பொருளுரைகள் நம்ம வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை கொடுக்கிறது. ஸோ இப்போ கடைசியாக
இந்த 2வது அத்தியாயத்தோட சுருக்கம், சோகத்தால் மூழ்கிய அர்ஜுனனிடம் இக்களங்கங்கள் எங்கிருந்து வந்தன என்றும் பலவீனத்தை கைவிட்டு போரிடும்படியும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எடுத்துரைத்தார். இருப்பினும் பாசத்தால் மூழ்கியிருந்த அர்ஜுனன் என்ன செய்வது என்பதில் குழம்பி இருப்பதாகவும் தனக்கு தக்க அறிவுரை கூறும்படியும் ஸ்ரீகிருஷ்ணரிடம் சீடனாக சரணடைந்தான். உடனே குருவின் ஸ்தானத்தை ஏற்ற பகவான் தனது சீடனின் நிலையினை கண்டித்தார். அதனைத் தொடர்ந்து ஆத்ம ஞானம், சொர்க்கலோகத்திற்கு ஏற்றம் பெற உதவும் கர்மகாண்டம், பாவமின்றி செயல்பட உதவும் புத்தியோகம் ஆகியவற்றை விளக்கிய ஸ்ரீகிருஷ்ணர் முந்தைய அத்தியாயத்தில் அர்ஜுனன் எழுப்பிய எல்லா வாதங்களையும் முறியடித்தார். புத்தி யோகத்தில் நிலை பெற்றவனின் அறிகுறிகளை பற்றிய அர்ஜுனனின் கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார். ஸோ இப்படியாக இந்த 2வது அத்தியாயம் நிறைவு பெறுது. நாளைக்கு நம்ம 3வது அத்தியாயத்தை கர்மயோகம்ன்ற தலைப்பில் நம்ம கேட்கவிருக்கோம். ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையோடு இந்த வகுப்பை கேட்ட உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. இப்போது சில நிமிஷங்கள் நம்ம இந்த கேள்வி யாருக்காவது இருந்ததுன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சிக்கலாம். யாருக்காவது கேள்வி இருந்ததுன்னா உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். நான் உங்களை அன்மியூட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்கலாம். கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த ஜூமில் நீங்கள் கனெக்ட் ஆகும்போது அதில் உங்களுடைய பேர் இருந்ததுன்னா சௌகரியமாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா விவோ V2141 இந்த மாதிரி ஃபோன் நம்பர், அந்த ஃபோனோட பேர் இருக்குது, மோட்டோன்னு ஃபோனோட பேர் இருக்குது. நான் இப்போ அவரை எப்படி மோட்டோன்னு கூப்பிடுறதா தெரியல. ஸோ அதனால் இந்த ஃபோனோட பேருக்கு இப்போ டிஃபால்ட்டாக அது இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக உங்களோட பேரை நீங்கள் போட்டிங்கன்னா யாரெல்லாம் கலந்துக்கிறீங்க அப்படின்றதும் எனக்கு நோட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ரொம்ப நன்றி. அரியன் பேர் நாதன் பிரபு. இதை வந்து நீங்கள் மாற்றிட்டு சைன் பண்ணீங்கன்னா அது பெட்டராக இருக்கும். கேள்வி சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் நாதன் பிரபு. நான் மறைமலை நகர்ல இருந்து பேசுறோம். ஓகே, நாதன், மறைமலை நகர். சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேலம் இதுல வந்து பண்றது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பிரபுஜி. ரொம்ப சந்தோஷம் நீங்க கலந்துக்கிட்டதுல. ஆத்மா உடலை விட்டு பிரியும் போது உயிரும் ஒரே நேரத்துல பிரிஞ்சிருதா? அது கொஞ்சம் எனக்கு புரிஞ்சுக்கிற முடியல பிரபு. அது ஏன், எப்படி? ஆத்மா உயிர் ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரே நேரத்துல பிரிஞ்சிருமா அப்படின்னு? ஆத்மா வேறு, உயிர் வேறு கிடையாது. ஆத்மாவும் உயிரும் ஒண்ணுதான். ஆத்மான்றது சமஸ்கிருத வார்த்தை, அதை நம்ம தமிழ்ல உயிர்னு சொல்றோம். ஆத்மா உயிர் ஒண்ணுதான். ஹரே கிருஷ்ண பிரபு, ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா, நன்றி. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்க உங்க கையை உயர்த்தலாம். வேற யாருக்கும் ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, மன்னிக்கணும், இன்னைக்கு சில தடங்கல்கள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடியே அறிவித்தது போல் யூடியூப்பில் வந்து பகிர்ந்து கொள்ள முடியல இன்னைக்கு நிகழ்ச்சியை. நாளையிலிருந்து அதை தொடர்ந்து நம்ம யூடியூப்லேயும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ண முயற்சிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையோட இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்ட எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. நாளைக்கு
நம்ம 3வது அத்தியாயத்தோட நம்ம சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. சில பிரபுபாத் கி ஜெய். பகவத்கீதை உண்மை உருவில் கி ஜெய். हरे कृष्ण प्रभु जी।